இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சிஸ்டர், இன்னைக்கு ஜெயந்தி சாமியாரை சந்திச்சு எப்படியாவது துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மாவை ஆட்டுத்தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சு எடுத்துறணும் சிஸ்டர். ஆமா சங்கரபாண்டி, அப்படி இல்லனா ஏதாவது செஞ்சு அவ மனச மாத்தி வீட்டை விட்டு வெளியில துரத்திடணும். அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். நம்மளால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சிஸ்டர். சிஸ்டர், இந்த ஜெயந்தி அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கண்டிப்பா நாம நினைக்கிறத அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அவங்க கையில கால்ல விழுந்தாவது துர்காவை துரத்துற வழிய பாப்போம். வாங்க சிஸ்டர், வாங்க. வா. மேடம், இதான் நம்ம மெயின் கேமரா மேடம். ஃபுல்லா கவர் ஆகும் மேடம். சவுண்ட்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். நான் ஆல்ரெடி சவுண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டேன் மேடம். அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்காவது முழுசா நம்ம பிரச்சனையை கேட்கணும். சரி, போய் அவங்கள வர சொல்லு. சரிங்க மேடம். மாதாஜி, குட்டிசாமி வருது. உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. போங்க மாதாஜி. வரேன். வணக்கம் ஜெயந்தி அம்மா. நல்லது. உங்களுக்கு சரியா வணக்கம் கூட வைக்க முடியல. என்ன கையெல்லாம் வெந்திருக்குது. உட்காருங்க. உட்காருங்க மாதாஜி. அப்பாடா. ஜெயந்தி அம்மா, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? உங்க திருமுகத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க கூடாதா ஜெயந்தி அம்மா? முகத்தை பார்த்து வாக்கு சொன்னா அது பலிக்காது. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த காரியம் நடக்காது. அது உங்களுக்கு பரவாயில்லையா? வேண்டாம் ஜெயந்தி அம்மா. என்ன சிஸ்டர், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாமா, எங்களுக்கு நாங்க வந்த காரியம் நல்லபடியா முடியும். நல்லது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லுங்க. ஜெயந்தி அம்மா நம்ம அம்மா, நல்லம்மா. அவங்க நமக்கு நல்லது பண்றதுக்காக தான் உண்மையெல்லாம் கேட்கறாங்க. மாறி ஆத்மா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுமா வேண்டாமா? தப்பிக்கணும்னா சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? நடந்த எல்லாத்தையும் மறைக்காம சொல்லுங்க. இப்ப சொல்றேன் ஜெயந்தி அம்மா. அது வேற ஒண்ணு இல்ல ஜெயந்தி அம்மா. எங்க சிஸ்டர் செய்த தவறுகள் ஒன்றா ரெண்டா ஏகப்பட்டது இருக்குது. அதுல எதையும் விட்டுற கூடாது பாருங்க. அதான் எங்க சிஸ்டர் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை தானா அமைஞ்சதில்ல, நானா அமைச்சுக்கிட்டது. ஜெயந்தி அம்மா, பல பேர் தலைகளை உருட்டித்தான் சிஸ்டர் இந்த நிலைமைக்கே வந்திருக்கிறாங்க. என்ன சிஸ்டர் முறைக்குது? சூர்யாவோட அம்மா தேவிய கொலை பண்ணிட்டு தான் நான் உங்க அப்பாவுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டேன். சொத்துக்காக அவரையும் கொலை பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனா அவர் கோமாவுக்கு போயிட்டாரு. அட என்ன சிஸ்டர் நீங்க, அதெல்லாம் பழைய கதை சிஸ்டர். அப்டேட்டுக்கு வாங்க, மாறி மேட்டருக்கு வாங்க. இப்போ அதுதானே நமக்கு பிரச்சனையே. சொல்லுங்க அத. ஆமாமா, எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். போகும்போது கத்திய கூட எடுத்துட்டு போகல. வீட்ல இருந்து கத்திய எடுத்து கொடுத்ததே நான் தான். அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் கத்திய கொடுத்து அனுப்பலாம். ஆமா. ஆமா, இது எப்ப நடந்தது? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. மாரிய குத்தி கொலை பண்ணன்னு சொன்னீங்களே, அதுல நீங்க மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்கீங்களா இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா? என்ன ஜெயந்தியம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குமா? மாரிய கொலை பண்றதுக்கு சிஸ்டர் எடுத்த அனைத்து முயற்சியிலையும் என்னுடைய பங்கு கடுமையா இருக்குது. சரி, இப்போ உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? செத்து போன மாரி யமலோகத்துக்கு போய் யமனோட போராடி
அந்த துர்காவோட உடம்புக்குள்ள புகுந்து பூலோகத்துக்கு வந்துட்டா. வந்தவ மறுபடியும் அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே வீட்டுக்குள்ள வந்து என்ன பழி வாங்க பாக்குறா. அதனால துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மாரியோட ஆத்மாவை அந்த உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்து அடைச்சு வைக்கணும். எப்படியாவது அடைச்சு வச்சிருங்கம்மா. செத்து போன துர்கா உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மாவா? ஆமா, இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, துர்காவோட உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட ஆத்மா தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வேற ஒண்ணு இல்ல ஜெயந்தியம்மா. கண்ணபிரான்னு ஒரு சாமியார் மூலமா நம்ம வீட்ல ஒரு பூஜையை நடத்தி கண்டுபிடிச்சோம். அவர்தான் மாறி யமலோகத்துல போராடி பூலோகம் வந்ததா தன்னுடைய ஞான திசையில கண்டுபிடிச்சு சொன்னாரு. இப்ப அந்த மாரி துர்கா உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு நிறைய எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கா. எப்படியாவது அந்த மாரி ஆத்மாவை துர்கா உடம்புக்குள்ள இருந்து அப்படியே வெளியில எடுத்துருங்க. அப்படியே கொத்தா தூங்கி இருக்கு ஜெயந்தியம்மா. சரி, அந்த ஆவியை பிரிச்சு எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையே இல்ல. ஈஸியா பிரிச்சு எடுத்து அனுப்பிடலாம். ம். நான் சொன்னேன்ல. ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே? ஆமா ஜெயந்தியம்மா, சிஸ்டர் சொன்னது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை உண்மை உண்மை. ஆமா, நான் சொன்னது எல்லாமே சத்தியமான உண்மை. மாரிய கொன்னது நான் தான். கத்தியை கொடுத்து அனுப்புனது நான் தான். எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து கொடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். நான் சொன்னது எல்லாமே சத்தியமான உண்மை. மாரிய கொன்னது நான் தான். கத்தியை கொடுத்து அனுப்புனது நான் தான். எஸ் எஸ். சூப்பர் மேடம், உங்க பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மேடம். ஆமா, நான் இப்பவே கமிஷனரை பார்க்கணும், அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும். இத ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணி கொடு. ஓகே மேடம். ஹே தாரா, இந்த முறை உன்னால தப்பிக்கவே முடியாது. என் ஹஸ்பண்ட் சூர்யாவோட ஃபர்ஸ்ட் வைஃப் மாரியோட மர்டர் கேஸ்ல இதுவரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்காம இருந்துச்சுல? ஆமாமா, சூர்யா கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா சார். இப்ப அந்த கேஸ்ல நான் சந்தேகப்பட்டவங்களுக்கு சின்னதா ஒரு பொறி வச்சு எவிடன்ஸ கலெக்ட் பண்ணிருக்கேன் சார். அப்படியா? என்ன எவிடன்ஸ்? கொலை பண்ணவங்களே நாங்க தான் கொலை பண்ணோம்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த வீடியோ எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். ரியலி? எஸ் சார். சூப்பர் துர்கா, உன்னுடைய சின்சியரிட்டியை நான் பாராட்டுறேன். பட் உன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ எவிடன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோ துர்கா. நான் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா அதுக்கு ஆக்ஷன் எடுத்துடலாம். ஓகே சார்.